வணக்கம் ட்ரேடர் சசி. நிஃப்டி இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங்க. நிஃப்டியில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி வந்து இருந்தது. நம்ம முதல் கேண்டல்லேருந்து எப்படிலாம் அனலைஸ் பண்ணியிருந்தோன்னா, எப்படிலாம் இந்த மார்க்கெட்டை அணுகி இருந்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டை ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்பாட்டில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அதாவது மேலே ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னுக்குள்ளார ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே. ஸோ மேலே போன ப்ரைஸு கீழே தான் வருது, மேலே போன ப்ரைஸு கீழே தான் வருது. ஸோ 23,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருந்து 22,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பாட்டம் ஆஃப் த பேரலல் சேனல் பாட்டமுக்கு வந்துருச்சுங்க. வந்துட்டு கொஞ்சம் ரிஜெக்டும் ஆகிட்டு அப்படி நின்று போச்சுங்க இன்றைக்கி மார்க்கெட்டு. அதோடு முடிச்சுட்டாங்க இன்றைக்கி மார்க்கெட்டை. ஸோ ஸ்பாட்டில் எதுக்காக ஸ்பாட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஃப்யூச்சரில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனான முதல் கேண்டலில் இருந்து அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால 0 to ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்ததுங்க நிஃப்டியில். அதை பற்றியும் நம்ம வந்து பார்த்துடலாம். எக்ஸ்பைரி ட்ரேடிங் எப்போ வந்து எதை நம்ம பார்க்கணும், எந்த மாதிரி நேரத்தில் இந்த 0 to ஹீரோ ட்ரேடு வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாங்க. முதல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி வச்சுக்கணும். சப்போர்ட் வந்து நீங்கள் பார்க்குற இடம்லாம் சப்போர்ட்டுன்னு வரையக்கூடாது. இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. சார் என்ன சார் இது இவ்வளோ வரைஞ்சிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், நேற்று வந்துருக்குது பாருங்கள், இது பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு உங்களுடைய ஸ்க்ரீன் ஃபுல்லாக லைன் தான் இருக்கும். நீங்கள் ட்ரேட்லாம் பண்ண முடியாது. மேபி இருக்கலாம், சப்போர்ட்டாக கூட இருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு தேவை 2 லைன் தான். உங்கள் ஸ்க்ரீன், உங்களுடைய மானிட்டரில் மொபைலில் ட்ரேட் பண்ணுறவங்கள பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஏன்னா மொபைலில் நான் ட்ரேட் பண்ணுறதே கிடையாது, எனக்கு அது பழக்கமும் இல்லை, மொபைல் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா. அப்போது உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சார்ட் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த 5 minutes டைம் ஃப்ரேமில் இந்த சார்ட் பார்க்குறீங்களா, இந்த சார்ட்டில் எங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக சப்போர்ட் இருக்குது, இதுதான் எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட். அது நேற்று தான் இருக்கலாம், முந்தா நேற்று தான் இருக்கலாம், ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைஞ்சி வச்சிடணும். எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸ் எங்கே, இந்த ஸ்க்ரீனில் இங்கே இருக்குது எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸ். ஏன் ப்ரீவியஸ் டேயில் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிற மாதிரி ப்ரைஸ் இருந்தது. அப்புறம் அடுத்த நாள் வந்து கீழே ஓப்பன் ஆகிட்டான். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரைஸு. அது இன்றைக்கி நடந்தது. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் டேவையும் வந்து நீங்கள் சும்மா ஒரு கணக்கில் வச்சுக்கலாம். பட் ஆனால் அங்கெல்லாம் லைன்லாம் போடாதீங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க சார்ட்டை. அப்போ தான் ஏதாவது உங்களால் ஐடியாவே பண்ண முடியும். ஒரே லைனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த ஐடியாவுமே தோணாது. ஸோ ஆஸ் பர் சார்ட்டோட ஸ்பாட்டோட அனாலிசிஸ் படி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்துகிட்டு இருக்குது, கீழே இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் ஆரம்பிக்கிறது முன்னாடி இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. ஓகே, மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வழக்கம் போல் 1000 பாயிண்ட்டு கீழே 500 பாயிண்ட்டு மேலேன்னு வந்து ஓப்பன் ஆகாமல் இன்றைக்கி கிட்டத்தட்ட முடித்த இடத்துலையே வந்து ஓப்பன் ஆகிட்டாங்க. அப்போ 22,200 230 ஓப்பன் ஆகிருக்காங்க. 200ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ். கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க. ஸோ எல்லாம் ஆல் செட் டு கோ. ஸோ மார்க்கெட்டை ஓப்பன் ஆனோன்னா பரபரப்பாக ட்ரேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட்டை என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா போதும். அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ப்ரீவியஸ் டே ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே போச்சுங்க. அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், ப்ரைஸு இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன், ரெசிஸ்டன்ஸு அங்கே இருக்குது. ஸோ மேலே போனால் அங்கே வரைக்கும் போகும். இம்மீடியேட்டாக 15வது நிமிஷத்தில் ஒரு ரெட் கேண்டில் போட்டுட்டான். ரிவர்சல் கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில், 2 கேண்டில் வந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட ஸ்ட்ரென்த்தோட இந்த கேண்டலோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் தான் போயிருக்குது அடுத்த கேண்டலும். ஸோ அடுத்தே ஒரு ரெட் கேண்டில் போட்ட உடனே வந்துட்டு
சிக்னல் வந்துருச்சு, அடுத்து ப்ரைஸ் வந்து கீழே போகுது அப்படின்னு. கீழே போகுது அப்படின்னோடனே நம்ம என்ன வரைஞ்சி வச்சுருக்குறோம், இதுதான் சப்போர்ட்டுன்னு வரைஞ்சி வச்சுருக்குறோம். அப்போது ப்ரைஸ் வந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல் விஷயம். இன்னொரு விஷயம், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இது கொஞ்சம் கீழே இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இது கொஞ்சம் மேலே இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணலாமா? சும்மா கனெக்ட் பண்ணி வைப்போமே, ஒரு லைன் ஒன்று போடுவோமே. அப்போ மேலேருந்து ரிஜெக்ட் ஆகி வர்ற ப்ரைஸு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்தது அப்படின்னா, இன்னைத்த லெவலுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னா, ஐதர் இங்கேருந்தே ரிஜெக்ட் ஆகி மேலே போகலாம், இல்லைனா இங்கே வரைக்கும் வரலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து இப்போ வந்து தெரியுது. மேலேருந்து ஸ்ட்ராங்காக வருது ப்ரைஸு, இங்கே வரலாம், இல்லைனா இந்த இடத்துலேருந்தே மேலே போகலாம். இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. சரி, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள் மார்க்கெட்டில். ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி வேகமாக கீழே வந்ததுங்க, ரொம்ப வேகமாக கீழே வந்தது. வந்துட்டு ஒரு புல் பேக், ஒரு குட்டி புல் பேக். இதோடைய இந்த ஹைட்டு ரேஞ்சு வந்து பார்த்து வச்சுங்க, இது எவ்வளோ பெரிய ரேஞ்சு, அதுக்கான புல் பேக்கு 50%. திரும்பவும் மார்க்கெட்டு கீழே வந்தது பார்த்தீங்களா, எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். ப்ரீவியஸாக எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான்னு பாருங்கள், இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான்னு பாருங்கள். ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. இது ரேஞ்ச் வந்து சின்ன ரேஞ்ச் இதை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ இது. இந்த தடவை புல் பேக் போயிட்டு வரும்போது எங்கே வந்திருக்கிறான், கிட்டத்தட்ட அந்த இடத்துலையே அப்படி நின்றுட்டான், போக முடியல கீழே. அப்போது இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்போ வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும், ஹையர் ஹை பண்ணும்போது தான் கன்ஃபார்ம் ஆகும். இல்லைனா இங்கே ஃபெயில்டு லோ பண்ணணும், இல்லை ஈக்குவல் லோ பண்ணணும், பண்ணிவிட்டு மேலே போகணும். ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, ஒரு புல் பேக் போச்சு, திரும்ப கீழே வரும்போது என்ன பண்ணுச்சு, ஃபெயில்டு லோ. இந்த லோக்கே வர முடியல இந்த தடவை, ட்ரெண்ட் லைன் இருக்குது, சப்போர்ட் எடுப்பான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ட்ரெண்ட் ஆகிருக்குது. பிரேக் ஆச்சுன்னா எங்கே போகும், ப்ரீவியஸ் ஹைக்கு. ப்ரீவியஸ் ஹைக்கு போயிடும். ப்ரீவியஸ் ஹைக்கும் போய் அதுக்கும் மேலே போயிட்டான், ஸ்ட்ராங்காக போயிருக்கிறான். எக்ஸ்பைரி டே அன்றைக்கி இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராங்காக மூவ் ஆனான்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ரீமியம் வந்து பயங்கரமாக ஷூட்டப் ஆகுங்க. அப்போ மேலே வரைக்கும் போய்ட்டு கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு லைனை போட்டோம், இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இங்கே வரைக்கும் வரும்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். பார்த்தாங்க இப்போ மேலே போகுது, எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன நினச்சோம், இது வரைக்கும் போகும்னு நினச்சோம். இப்போ அதுக்கும் மேலே வந்து போயிட்டு இருக்குது. அடுத்த ஆப்ஷன் என்ன, அடுத்து எங்கே வரைக்கும் போவான், இங்கே வரைக்கும் போவான். பட் அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன், ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன் தெரியுதுங்களா. நான் வரையிறதுக்கு முன்னாடியே யாராச்சும் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், இல்லைனா பழகிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ இங்கேருந்து மேலே போன ப்ரைஸ் என்னாச்சு, இந்த பேரலல் சேனலுடைய டாப்புக்கு தான் போயிருக்குது. ஏற்கனவே நம்ம ஸ்பாட்டில் வந்து பார்த்துருக்குறோம், டாப்புக்கு போனால் கீழே வரும், கீழே இந்த மேலே போகும், மேலே இந்த கீழே வரும். ஸோ பேரலல் சேனல் பேட்டர்ன் அப்படி தான் பிஹேவ் பண்ணுங்க. அப்போ மேலே வந்த ப்ரைஸு மேலே போகலை, நம்ம என்ன நினைக்கிறோம், மேலே இது வரைக்கும் போய் டச் பண்ணிவிட்டு கீழே இங்கே வரணும். 1 2 3வது டச்சு, 4வது டச் வந்ததுன்னா பிரேக் ஆகிடும். பட் ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, இங்கேயே வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டான், பொறுமையை சோதிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணனா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை, இந்த ஹைக்கு மேலே ஹை வச்சுட்டு கீழே வரும்போது புல் பேக்கே வரல பாருங்கள். எவ்வளோ புல்லிஷாக இருக்கிறேன், நான் மேலே தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புல் பேக் நல்லா 50% வந்துட்டு தான் போனான், ஆனால் வரவே இல்லை பாருங்கள், இங்கேயே வந்து நின்றுட்டான். அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு கவனிங்க, ஹை பண்ணியிருக்கிறான், அடுத்து ஒரு லோ பண்ணியிருக்கிறான், அடுத்த தடவை மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். ஓ மேலே போகிறியா, ஓகே ரைட்டு. அப்போது அப்படியே மேலே போயிருந்தானா போயிருந்துருப்பான், போகலை, திரும்ப வந்து ஒரு புல் பேக் வந்தான். ஓஹோ கன்சால்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரெண்டு தெரியுது பார்த்தீங்களா, குட்டி பேரலல் சேனல் பேட்டர்ன். அப்போ இந்த இது கீழே வரும்போதே என்ன நினச்சோம், இந்த லெவலில் பிரேக் பண்ணான்னா கீழே வந்துடுவான், நமக்கு என்ன இங்கே வந்துடுவான் கண்டிப்பாக. அப்போ நம்ம எதில் வந்து ஸ்ட்ராங்காக இப்போ வந்து நம்மளுடைய வந்து எண்ணம் இருக்குது, புட் ஆப்ஷன். ஏன், ப்ரைஸு கீழே வரணும், இங்கே வரணும், இங்கே வரணும். அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸில் தட்டிட்டு கீழே வரணும், இல்லை பேரல் சேனலுடைய டாப்பில் தட்டிட்டு கீழே வரணும். ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடக்க போகுது, இங்கே வரப்போகுது ப்ரைஸு தெரிஞ்சு போச்சு. பட் ஆனால் உங்களை எப்படி ஏமாற்றிருக்கான் பார்த்தீங்களா. நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம் இது தான். இந்த இடத்த நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னோம் பார்த்தீங்களா, எந்த இடத்த கரெக்ட் பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. இந்த இடத்துல எப்படி நம்ம இப்போ செல் ட்ரேட் எடுக்க போகிறோம்,
அதை ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணோன்னா, இல்லை ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண போகிறோன்னா எப்படி புட் ஆப்ஷனில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே. ஸோ ஃப்யூச்சரை முடிச்சோன்னா புட் ஆப்ஷனையும் வந்து பார்த்துடலாங்க என்ன நடந்தது அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறான், இந்த இடத்துல கீழே போனது பார்த்தா நல்லா புல்லிஷாக வந்து மேலே போகிறான். ஏமாத்து கேண்டில், டேய் தம்பி கீழே தானே போகிற, நான் ஏமாத்த தானே பார்க்குறேன், நீ நான் பை பண்ணுவேன்னு எதிர்பார்க்குறியா, நீ நான் பண்ண மாட்டேன்டா அப்படின்ட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்துருக்கணும். என்ன பண்ணுனா, கீழே வந்தான் ஒரு புல் பேக்கு, கீழே வந்தான் ஒரு புல் பேக்கு, க்ரீன் கலரில் மறுபடியும் வந்து புல்லிஷாக மேலே போகிற மாதிரி ட்ரை பண்ணான், இந்த ஹைக்கு மேலே போக ட்ரை பண்ணான். பட் ஆனால் க்ளோஸ் உள்ளே வந்து வச்சிட்டான். அதான் ஆல்வேஸ் கேண்டில் க்ளோஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்னது புட் ஆப்ஷனு இங்கே வந்துடுவான். டைம் என்ன போயிட்டு இருக்குது, 12:45 1 ஆகிடுச்சு. ஆஹா 1 ஆகிடுச்சு, எக்ஸ்பைரி ட்ரேடிங் ஆச்சு. இன்றைக்கி வந்து அப்போ 0 to ஹீரோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் ஒரு ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல கன்சால்டேட் பண்ணுறான், பேரல் சேனல் டாப்புக்கு போயிட்டான், நம்ம பாட்டம்க்கு வரோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது வேகமாக நடக்கும்போது என்ன ஆகும், இங்கே இருக்கிற ப்ரீமியம் எல்லாமே ஷூட் அப் ஆகும். அப்போது இன்றைக்கி எக்ஸ்பைரி ட்ரேடிங்னால நம்ம இந்த விஷயத்தை 0 to ஹீரோவை இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எதில் எதிர்பார்க்குறோம், புட் ஆப்ஷனில். மேலேருந்து கீழே வரும், கீழே வரும், கீழே வரும், வரமாட்டானே, திரும்ப மேலே போகிறான், திரும்ப கீழே வரான், மேலே போகிறான், கீழே வரான், மேலே போகிறான். இதில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, ஹையர் ஹை பண்ணவே இல்லை, லோயர் லோ பண்ணிகிட்டே வர்றான். பட் அட் த சேம் டைம் பயங்கரமாக அரைக்கிறான். இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தாலே என்ன அர்த்தம், ஏதோ ஒரு சைடு வேகமாக போகிறான்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணான், வேகமாக கீழே வந்தான். எங்கே வந்தான், நம்ம காலையில் நினச்சோம் பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டுக்கு வருவான், ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்குன்ட்டு, இங்கேருந்தே போயிட்டான் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு வந்துட்டான் பாருங்கள். ஒரே கேண்டில் தான். அப்போது மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு திரும்ப புல் பேக் எவ்வளோ தூரம் போயிருக்கிறான் பாருங்கள், நல்ல புல் பேக் மேலே வரைக்கும். திரும்பவும் கீழே வந்துருக்கிறான், ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. திரும்ப ஒரு புல் பேக்கு, ப்ரீவியஸ் ஹைக்கு போகல. திரும்ப கீழே வந்தால் ப்ரீவியஸ் லோவுக்கு வரல. திரும்ப ஒரு புல் பேக்கு, ப்ரீவியஸ் ஹைக்கு போகல. அது ஸ்விங்காக இந்த இதெல்லாம் இப்போ ஊஞ்சல் ஆடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. ஆனால் அதிலே லாஜிக் இருக்குது, கவனிக்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே ஒரே இடத்துல போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல தெரியுதுங்களா, பேரலல் சேனல், இங்கே ஒரு லைனை இங்கே ஒரு லைன் போடலாமா, ரேசிங் பேரலல் சேனலு மறுபடியும் பிரேக் ஆகி கீழே தான் போகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், மேலே போனால் கீழே வந்தான், மேலே போனால் கீழே வந்தான். பட் ஆனால் கவனிச்சிங்களா, பாடி வந்து எங்கே க்ளோஸ் வச்சுருக்கானா, ஒரே ரேஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள். விக்கு மேலே போயிட்டு வருது உங்களை ஏமாற்ற, பட் ஆனால் பாடி ஒரே ரேஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்குது. இதெல்லாம் கவனிக்கணுங்க. அப்போ இது என்ன ரேஞ்சு, ப்ரீவியஸாக இங்கே இருக்குது, ப்ரீவியஸாக இங்கே இருக்குது, ப்ரீவியஸாக இங்கே இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங் லெவல். அப்போ என்ன பண்ணால் உடனே நம்ம என்ன பண்ணலாம், புட் ஆப்ஷன் மறுபடியும் போயிடலாம். பையன் இதை பிரேக் பண்ண போகிறான். பிரேக் பண்ணி எவ்வளோ தூரம் போவான்லாம் தெரியாது, ஆனால் பிரேக் பண்ணி போகிறான். அப்போ புட் ஆப்ஷனுக்கு மறுபடியும் போய்ட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா எது வரைக்கும் வருவான். ஒருவேளை நேற்று லோவை கட் பண்ணான்னா, இது எக்ஸ்ட்ரீம் லோ வந்து எங்கே இருக்குது, 1 ஹவரில் இங்கே இருக்குது. இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டீங்க. இந்த ஒரு லைன் போதுங்க, வேறெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை. ஒரே ஒரு லைன் போதும். எக்ஸ்ட்ரீம் லெவல், அதான் எக்ஸ்ட்ரீம் லெவல். ஒரு வேளை வந்தானா கீழே அங்கே தான் வருவான். அப்போ நம்ம அந்த ரேஞ்சுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் வரலைங்க, அதோட மேலே போயிட்டான். ஒரு நாளைக்கு ஒரு அளவுக்கு தான் மூமெண்ட் இருக்கும். அந்த அளவுக்கான மூமெண்ட்டு இங்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் எண்டிங் ஹவர்ஸுங்கிறதுனால அவன் அவ்வளோ தூரம் போகிறதுக்கான ட்ரை வந்து பண்ணலை. பட் ஆனால் இதுலேயும் வந்து விஷயம் இருக்குது. மேலேருந்து கீழே வந்து லோ வச்சது, திரும்ப மேலே போயிட்டு லோ, ஒரு சின்ன புல் பேக்கு, இன்னொரு லோ. இப்போது நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்தான் அப்படின்னா, கீழேயே ஓப்பன் ஆகிட்டானா அது தெரியாது. பட் ஆனால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாமல் மேலே போனால், ட்ரை பண்ணணும் அப்படின்னா மேலே போக ஆரம்பிச்சிருவான். பட் ஆனால் நம்மளுக்கு 1 ஹவர் சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு வந்துட்டு தான் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. வந்துட்டு மேலே போகிறானா இல்லை வந்துட்டு அப்படியே கீழே போகிறானா தெரியல. பட் ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்யூச்சரை வந்து பார்த்துருந்துருக்கணும். அப்போ இதே இது கால் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷனில் என்ன நடந்துருக்குது, ப்ரைஸு காலையில் எடுத்த உடனே வேகமாக கீழே வந்துட்டான். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. சார் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குதே, நான் சப்போர்ட்டில் ட்ரை பண்ணவா அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. சப்போர்ட்டில் உங்களுக்கு
வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் காலங்காத்தால வந்தோடனே ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, ஐம் கோயிங் டு பை அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பை பண்ணலாம். பை பண்ணால் என்ன பண்ணணும், இந்த இடத்துல லாஸை புக் பண்ணிக்கணும். அப்படி தானே? பட் ஆனால் ஃப்யூச்சரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கான், மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதில் கண்ணாப்பின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன், மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்க ப்ரைஸு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும், வந்ததுக்கப்புறம் ரியாக்ஷன் பார்த்துட்டு தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்தால் கூட அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படியே எடுத்திருந்தாலும் 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு க்ளோஸ் பண்ணியிருக்க போகிறீங்க. இங்கே என்ன பண்ணிச்சு, மேலேருந்து கீழே வந்தது, மேலே கீழே வந்தது, மேலே கீழே வரலை. சேம் ஃபியூச்சரில் என்ன நடந்திருக்குதோ அதே தான் நடந்திருக்குது. பட் ஆனால் புல் பேக் வந்து இன்னும் கொஞ்சம் போயிட்டு வந்திருக்குதாங்க. இங்கே வந்து புல் பேக் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வரல. ஸோ ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை. இங்கேருந்து என்ன பண்ணான், ப்ரைஸு ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டான். இப்போ இதில் வேறு இன்னொரு விஷயம் தெரியுதுங்களா, என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸாக 2 இடம் உங்களுக்கு பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. அந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி அப்படியே ட்ரெண்ட் லைன் வந்து மேலே வரைக்கும் போது எப்படி வந்து அந்த ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ட் ஆகிருக்கிறான் பார்த்தீங்களா, கால் ஆப்ஷனில். ஸோ இதுக்கு மேலே போக மாட்டாங்கிறது வந்து எப்படி வந்து லோயர் லோ பண்ணிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஆகிருக்கிறான், இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி கீழே போயிட்டான். ஹையர் ஹை பண்ணிட்டு போனான் மார்க்கெட்டு, அதுக்கு மேலே ஹையர் ஹை பண்ணல, லோயர் லோ பண்ணிக்கிட்டு கீழே வந்தான், ட்ரெண்டை பிரேக் பண்ணால் கீழே போயிட்டான், இந்த சப்போர்ட்டுக்கே போயிட்டான். அப்போ புட் ஆப்ஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுச்சு, கீழே விழுந்தது ஃப்யூச்சரில். அப்போது புட் ஆப்ஷன் வந்து மேலே போயிருக்குது. ஒருவேளை ஒரு பெரிய கேண்டில் ஒரு க்ரீன், இந்த இடத்துல சப்போர்ட் எதுவும் பெருசாக இல்லைங்க, இந்த இடத்துலையே சப்போர்ட் வந்து இருக்குது. பட் ஆனால் இந்த க்ரீனுக்கு அங்கே ரெட்டு வந்தோன்னே இங்கே க்ரீன் வந்துருக்குது பாருங்கள், எக்ஸாக்டாக ஃப்யூச்சரில் வந்தோடனே அப்படியே இங்கே வந்துருக்குது. அப்படியே வந்து மேலே வந்தது ப்ரைஸு, இதுதான் லெவல். நீங்கள் ஒரு வேளை கீழே ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா இந்த லெவலில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. அதாவது இந்த விக் இல்லைங்க, இந்த பாடி லெவலையே க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. அப்போ என்ன பண்ணியிருக்கிறான், இந்த இடத்துல ட்ரெண்டு பண்ணியிருக்கிறான், ஹையர் ஹை பண்ணியிருக்கிறான், ஆனால் இந்த பாடி லெவலுக்கு மேலே போகலை, வீக்காக இருக்குது, ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்குது. அப்போ என்ன ஆச்சு, அங்கேருந்து வந்து பிரேக் ஆகி ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. கீழே வந்ததுக்கப்புறமா ஃப்யூச்சரில் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ரொம்ப பெரிய கன்சால்டேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி கன்சால்டேஷன் நடக்கும்போது என்ன நடந்துருக்குது, இங்கே ஒன்றுமே நடக்கலை பாருங்கள், இங்கே ஒன்றுமே நடக்கலை. அப்போது ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவன் கீழே தான் வரப்போகிறான் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே 22.73 நீங்கள் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, 23 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு ட்ரேடை எடுத்தாச்சு. இந்த ட்ரேடோட ரிஸ்க் எவ்வளோ, இந்த ட்ரேடோட ரிஸ்க் வந்து 20 பாயிண்ட், 23 பாயிண்ட், 0 ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். அதான் 0 to ஹீரோ ரிஸ்க் எடுக்கிறீங்க நீங்கள். அப்போ என்ன ஆச்சு, இதில் என்ன உங்களுக்கு விஷயம் தெரியுது, மேலேருந்து கீழே வந்து லோ, மேலேருந்து கீழே வந்தது லோ, மேலேருந்து கீழே இந்த லெவலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. கீழே போயிருந்தா போயிருந்துருக்கும். பட் ஆனால் இந்த ட்ரேடை எடுத்துகிட்டு கம்முன்னு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இருக்குது சூட்சமே. ஏன் நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இங்கே என்ன நடந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை. ஒன்று அது நடந்தால் ப்ரைஸ் வந்து மேலே வரைக்கும் போகும், நடக்கலைன்னா ப்ரைஸு இந்த இடத்துல கொஞ்சம் கீழே போகும். 10 ரூபாய்க்கு போச்சுன்னா 10 ரூபா லாஸ்ன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஒரு 1000 ரூபா ரிஸ்க்கு. இந்த ட்ரேடு என்ன தெரியுமாங்க ஆச்சு, நான் இந்த இடத்துல எடுத்துட்டேன் ட்ரேடு 23 ரூபாய்க்கு. இந்த மாதிரி கச்சன்னு போயிட்டு இருந்தானா, நானும் பார்த்தேன். என்னடா இவன் வந்து என்ன தான் பண்ண போகிறான், இவன் ஒன்றும் புரியலையே, கீழே வரணும் ஆனால் வரமாட்டான். பெரிய லெவலில் வந்துட்டு அங்கேருந்து வந்து கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை மேலே போகிறதுக்கான ஐடியா பண்ணிட்டானோ அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க.
இந்த இடத்துல வந்துட்டு புல்லிஷ் கேண்டில் இப்படி வரும்போது வந்து கன்ஃபியூஷன் தான். கீழே வரமாட்டானோ, வராமலேயே போயிடுவானோ, ஒரு சின்ன சந்தேகம். அதனால் என்ன பண்ணினேன், இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, 33 ரூபாய்க்கு போட்டேன். 33 ரூபாய்க்கு டிபி போட்டேன். இன்னொரு லாட் வந்து அதே இடத்துல 2 லாட் எடுத்தோம். ஒரு லாட் வந்து 33, இன்னொரு லாட் வந்துட்டு வந்தால் பார்த்துக்கலாம், இதில் தான் வந்து ப்ராஃபிட் வருதில்ல, அதில் போனால் போயிட்டு போகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஹை 76 ரூபா, 76 ருபீஸ். கண்ணு மாயம் பட்ட மாதிரி வந்து டக்குன்னு வந்து ஹிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவன் போனது எங்கே போயிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 300. நான் எங்கே க்ளோஸ் பண்ணேன், 33ல். ஜீரோ டு ஹீரோ ட்ரேடு வந்து இந்த மாதிரி தாங்க நடக்கும். பட் ஆனால் நான் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. 33லலாம் க்ளோஸ் பண்ணக்கூடாது. போனால் 1000 ரூபா போனால் போயிட்டு போகுது. இல்லை அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு ஹை பார்ப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஹையை டார்கெட் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த பாடி க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை டார்கெட் பண்ணலாம் 150. ஆனால் அதுக்கும் மேலே 50% போயிட்டான், அது வேறு கதை. ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு. ஜீரோ டு ஹீரோ மிஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் பாயிண்ட் வந்தோன்னே அது வந்து 23 ரூபாலேருந்து 33 ரூபா ஒன்றும் 76 ரூபா ஒன்றும் வந்து கட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல நடந்தது பார்த்தீங்களா, இப்படி மேலே போனால் இந்த பாடி வந்து ஒழுங்காக க்ளோஸ் வைக்கவே இல்லை, இது கட் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. அந்த டைமில் இங்கே என்ன நடந்தது, மேலே போயிட்டு புல் பேக் வந்தால் பார்த்தீங்களா, அந்த புல் பேக் லெவலுக்கே வந்துட்டான் பாருங்கள் 60. இந்த லெவலில் மார்க்கெட்டில் என்ட்ரி, சும்மா அவன் கீழே தானே போகிறான், எது வரைக்கும் போகிறோம் பார்த்துருவோம். மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்தோன்னே என்னாச்சு, கடற்கடன்னு மேலே போனால் ப்ரீவியஸ் பாடி க்ளோஸ் 150, 151, 52 வரைக்கும் காட்டும். 149.80, 150னா 150 போடுறது இல்லைங்க, ஒரு 10 இது வந்து கம்மியாக போட்டுறது. 149.80, 90, 60 என்ன வருதோ அந்த நேரத்துக்கு யோசனை வருதோ அதில் வந்து போட்டு விட்றது. ரவுண்ட் நம்பருக்காக வெயிட் பண்ணுறது இல்லை. அப்போ பார்த்தீங்களா, காலையிலேயே நம்மளுக்கு இதில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது, இந்த இடத்துலேருந்து கால் ஆப்ஷனில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது, இங்கே ஜீரோ டு ஹீரோ ட்ரேடு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, இங்கே இப்படி ஜிக்ஜாக்காக பண்ணிகிட்டே இருக்கும்போது இதை பிரேக் பண்ணி கீழே போவான்ட்டு இங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்கான் பாருங்கள் நிஃப்டி, இன்றைக்கி அள்ளி கொடுத்துருக்குறான். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கனாலே அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் ரிஸ்க் பண்ணலாம். இதில் எல்லாத்துலேயுமே எதுக்கு 2 ட்ரேட் எடுத்தோம், ஏற்கனவே வந்து ப்ராஃபிட் பண்ணதுனால அந்த ப்ராஃபிட்டை ரிஸ்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணி விட்டாச்சு. ஒன்று பிரேக் ஈவன், அதாவது இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி, இல்லை அப்படின்னா நிறையா ப்ராஃபிட் வரணும். பட் ஆனால் நான் பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னா 33லேயே வெளியில் வந்து வந்தது. ஏன் வந்தோம், இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறமா அடப்போங்கடா, எவ்வளோ நேரம், 1 மணி நேரம் இருக்கலாம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தானா என்ன பண்ணுறது. சரி ஓகே க்ளோஸ். அப்போ கூட 33 10 பாயிண்ட் வச்சு தான் க்ளோஸ் பண்ணோம். 10 பாயிண்ட்டு அடுத்து வந்து 76. பட் ஆனால் இதில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சி 64, 65 அந்த மாதிரி வந்து என்ட்ரி, இங்கே வந்து 150. ஈஸியாக இருக்குதுங்களா ட்ரேடிங்கு. கவனிக்கணும், என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு கவனிக்கணும். 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்குது, கீழே வரைக்கும் வந்துடுவான். புட்டை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். மேலே போகிற மாதிரி போனான், பட் ஆனால் இங்கேருந்து வந்து ஹீரோ டு ஜீரோ ட்ரேடு விழுந்துட்டான். இப்போ விழுந்ததுக்கப்புறம் இங்கே ஜிக்ஜாக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போது இங்கே வந்து ஒழுங்காகவே வந்து க்ளோஸ் வைக்கல, ரொம்ப வீக்காக இருக்கிறான். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு, ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இது. அப்போ இந்த இடத்துலேருந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது. திரும்ப புட் ஆப்ஷன் எடுத்தோன்னா திரும்ப போயிட்டான். அவ்வளோ சிம்பிள். சரி, பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்தது, அப்படியே ஆப்ஷன்ஸ்க்கே போயிடலாங்க. பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் மேலே ஓப்பன் ஆச்சு, ப்ரைஸு மேலேருந்து கீழே வந்தது. ப்ரீவியஸ் டே சப்போர்ட் எங்கே நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையட்டும், அவ்வளோதான். உங்கள் ஸ்க்ரீனில் எங்கே தெரியுது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்ட்ரீமாக எங்கே தெரியுது அதுதான். அப்புறம் நீங்கள் 1 ஹவரில் எங்கேயாச்சும் போய்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வரைஞ்சிக்கங்க. பட் ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சப்போர்ட்டு வரையவா, இன்றைக்கி சப்போர்ட் இதுதான், இதை நான் வரைஞ்சி வச்சுக்கோ, அதெல்லாம் கிடையாது. இதுதான் எக்ஸ்ட்ரீம்.
அப்போ இங்கே வந்த ப்ரைஸ் என்னாச்சு, 400லேருந்து 500க்கு போச்சு. அப்புறம் இங்கேயே வந்து ஒரு மாதிரியே ஸ்விங் ஆகிட்டு இருந்தது. இது நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஃப்யூச்சரில் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள், ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ட்ரையாங்கிள் பேட்டர்னுடைய எட்ஜுக்கு வந்ததுன்னா ப்ரெஷர் பயங்கரமாக பில்டப் ஆகிடும். அப்புறம் அங்கேருந்து பிரேக் ஆகிடும். நம்ம நிஃப்டி வந்து கீழே பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இதுவும் கீழே தான் போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. அது மாதிரியே கீழேயும் போயிடுச்சு. அது அப்போது புட் ஆப்ஷனில் என்ன நடந்துருக்குது, புட் ஆப்ஷனு காலங்காத்தாலே ஒரு லெவலுக்கு வந்துட்டு போயிருதுங்க. ஏற்கனவே இங்கே சப்போர்ட் இருந்தாலும் வந்து அது ரொம்ப கிளியராக இல்லை. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. காலங்காத்தால நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்போ மேலே போயிட்டு ப்ரைஸு திரும்ப அதே இடத்துக்கு வந்தது பாருங்கள். எப்படி வாய்ப்பு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. நீங்கள் சும்மா கையை கட்டிட்டு உட்காந்துருந்தால் போதும், வரும்போது எடுத்தால் போதும். ஒருவேளை கீழே போனான்னா க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் நிஃப்டியில் வேறு மாதிரி சொன்னீங்களே, இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணன்னு சொன்னீங்களே. ஆமாம், ஏன் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது இன்றைக்கி, சம்பவம் கேரண்டி, அதனால் வெயிட் பண்ணணும். அதனால் கீழே வந்து க்ளோஸ் வச்சா கூட அதுவும் வந்து ரொம்ப மைனராக தான் க்ளோஸ் வச்சுது. 23 நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம். அது எங்கே வரைக்கும் போயிருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 வரைக்கும் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 10 வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே இது நடக்க போகுது. ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது. இங்கே வந்துட்டு நான் இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஆனால் என்ன பண்ணான், சப்போர்ட் லெவலுக்கு வந்தான், மேலே போனான், மேலே எங்கே போயிட்டான், 275 அப்படிங்கிற இந்த ரேஞ்சிலேருந்து 700 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு போயிட்டான். எவ்வளோ, 275 சப்போர்ட்டு, 700. அவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணியிருப்போம், இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருப்போம். 275லேருந்து 435 450ங்கிறது நல்ல ரேஞ்சு தான். அப்போது பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து அது பிரேக் அவுட் ஆகும்போது வந்து இந்த மாதிரி கண்ணாப்பின்னான்னு போயிட்டு வந்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து ரிஸ்க்கு பார்ட். இந்த மாதிரி வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங், இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட்டு நடக்குது, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது, பிரேக் அவுட் ஆக போகுது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேடு வந்து எடுக்கணும். பேட்டர்ன் பிரேக்லாம் எப்போவுமே வால்யூமை வந்து தள்ளிட்டு போயிடுவோம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மார்க்கெட்டில். அதனால தான் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 100 பாயிண்ட் கிடச்சிருப்பாருங்க. இந்த 100 பாயிண்ட் கிடச்சுன்னே என்ன பண்ணலாம், போதும். ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட்டு பெரிய விஷயம் இல்லை. ஒரு லாட் போட்டிங்கனாலே போதும். அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். வாய்ப்பு இருந்தால் என்ட்ரு ஆகலாம். உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் இந்த 6 மாதம் வந்து ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறமா கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எடுக்கலாம், எங்கே வேணாலும் ட்ரேட் எடுக்கலாம். பட் என்ன நடந்துகிட்டு இருக்குது, கான்டெக்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். சும்மா பேட்டர்ன் வந்தால் எடுக்கிறதுலாம் கிடையாது. அந்த கான்டெக்ஸ்ட்டு தான் முக்கியம். எந்த இடத்துல வருது, என்ன டைமிங்கில் வருது, மார்க்கெட்டில் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது. இதோ கன்சால்டேஷன் ஆச்சுனாலே மொமெண்டம் தான். அதுக்காக நீங்கள் வால்யூம் பார்க்கணும், இது ஃபுல்லாக கோடு போட்டு 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 வைக்கணும். ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. மேலே போகும்போது தான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் தேவை. மேலே போகும்போது தான் எங்கே போவான்னு நம்ம வந்து பார்க்கணும். கீழே வரும்போது தான் எங்கே வருவான்னு நம்ம வந்து பார்க்கணும். முன்னாடியே எல்லா இடத்துலையும் கோட்டை போட்டு வச்சோன்னா ட்ரேடு பண்ண முடியாது. ஸோ 0 to ஹீரோ ட்ரேடு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எப்படி அனலைஸ் பண்ணியிருந்துக்கலான்னு பார்த்துருப்பீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு, ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, நிறைய மெசேஜஸ் அனுப்புறதுக்கு, பாராட்டுகள் தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. தொடர்ந்து பாருங்கள், நம்ம சீக்கிரமாக ட்ரேடிங்கை கற்றுக்கலாம். நன்றி.